வேலூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு அதில் நிறைய உளறி வச்சுருக்கிறாரு. இடையில பேசிகிட்டு இருக்கும்போதே அழுகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டிருக்காப்புல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டே போய் வாயில் உள்ள ஹன்ஸை தூக்கி ஓரமாக போட்டிருக்காப்புல. அப்புறம் ஊழல் குறித்து பேசியிருக்காப்புல, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்காப்புல, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்புல. அதனால் அவர் பேசின விஷயங்களை வச்சு தான் இந்த சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களடா அப்படிங்கிற அந்த வீடியோவில் அந்த ஒட்டுமொத்த பேச்சையும் சல்லி சல்லியாக இப்போ நம்ம நொறுக்க போகிறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. தர்மத்தாயின் தவ புதல்வரே, புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்தது மாதிரி உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி தோணுது. இதே இந்த எங்கேயோ பார்த்துருக்கமே, இதே சவுண்டு, இதே மாடுலேஷனு, இதே ஆம்ப்ளிஃபையிங், எங்கேயோ இந்த பைத்தியக்கார மெண்டல்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கமே. எஸ், பிடிச்சிட்டேன். அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அதையும் சேர்த்தாப்புல பார்ப்போம். தலைவா, 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 வா தலைவா, வா தலைவா, தலைவா, உன் காது கேட்கலையா? வா சாமி, எங்க குல சாமி. அதாவது இந்த இதயம் முரளின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் வீடியோ போடுவாப்புல. அவர் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாப்புல ஒரு சீனை. அதே மாதிரி நம்ம ராஜ்மோகன் இதற்கு முன்னாடி ரஜினி வீட்டு வாசலில் நடந்த அதே சீனை இப்போ இந்த கூட்டத்தில் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை நினைக்கும் போது. பெரிய ஹிட்லர் மசூர் இவர் கையை இப்படி வச்சுக்கிட்டு தான் பிளட்ஸ் எடுப்பாப்புல. எங்க உரிமை, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. சரியில்லையே ஏண்டா, எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை அப்படின்னா அடுத்த வரையும் அதே ரைமிங்கில் தானே வரணும். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டு யாருக்கும் விலைக்கு இல்லை. எனக்கு இந்த ரைமிங்கே இல்லையடா ராஜா, சுத்தமாக ரைமிங் இல்லை, டைமிங் இல்லை. எவன் எழுதி கொடுத்தது இந்த பஞ்செல்லாம் உனக்கு? ராஜ்மோகனா? டே லூஸ் மோகா, என்னடா ஒரு 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 அப்படியே ரித்தமாக இருக்க வேணாமாடா? ஒரு எதுக்க போன அப்படியே துள்ளி குதித்து விளையாட வேண்டாம். ஒரு எங்கள் ஓட்டு எங்கள் உரிமைனாக்கா அதே ரித்தமில் தானே அடுத்த வரையும் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ரித்தமில் இருக்குது, இன்னொரு ரித்தமில் இருக்குது. பிளட்ஸ் எடுக்கிறவனுக்கு அப்படியே அப்படியே ஃபாலோஅப்பாக வரணும். அந்த ரித்தமில் அப்படியே வந்தால் தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். என்ன இத்தனை வருஷம் நீ சினிமாவில் இருந்தே தெரியலடா விஜய், இத்தனை வருஷம் சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய், மாமியாருக்கு சோப்பு போட்டு கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்லாம் பேர் போடுற இல்லை. எத்தனை பாடல் நீ பாடினதான் பேர் போட்டுக்கிற. அப்போ அப்படி பண்ணும்பொழுது ஒரு பிளட்ஜி, ஒரு உறுதிமொழி எடுக்கிறான், ஒரு ரைமிங்காக போகணும், டைமிங்காக போகணும்னாக்கா அந்த ரித்தமில் அப்படியே வரணுமா இல்லையா? என்ன மண்ணாங்கட்டிய வேலை பார்த்தியோ, என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ தெரியலடா. ஒரு குட்டி கதையில ஆரம்பிப்போமா? குட்டி கதை, ஜட்டி கதை. ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன். அங்கே போய் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடலாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காலையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. ஆமாம், அப்படியே புல்லுக்கட்டு காமிச்சோன்னே காலைக்கு மூடு மாதிரி ராத்திரி நேரத்து பூஜைன்னு டான்ஸ் ஆட வந்துருச்சு. அறிவு கட்ட நாய, அது ஜல்லிக்கட்டு காலடா. அதுக்கிட்ட போய் எதுக்கு நீ புல்லுக்கட்டை காமிக்கிற? ஒரு ரைமிங் மசுரு, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படியே ரைமிங். இந்த ரைமிங்கை பாட்டு பாடுறத காமிச்சுனாக்கா, அந்த உறுதிமொழி எடுக்கிறத காமிச்சிருந்தாக்கா அந்த உறுதிமொழி வைரலாக இருக்கும்ல இந்த மண்ணாங்கட்டி. இன்னொன்று ஜல்லிக்கட்டு காலைனாக்கா அது ஜல்லிக்கட்டில் ஓட விடுவாங்க. அதில் சுற்றி இருக்கிற நபர்களெல்லாம் யாரை தெரிவு செஞ்சு உள்ளே போட்டிருக்காங்களோ அவங்க அந்த ஜல்லிக்கட்டு காளையை அணிஞ்சு வெற்றி பெறுறது, தோல்வி விடுறது அப்படிங்கிறது இருக்கும். நீ ஜல்லிக்கட்டு காளைகிட்ட கொண்டு போய் நான் பையிலேருந்து புல்லுக்கட்டு எடுத்து காமிச்சேன்னாக்கா ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடி அப்படி இல்லாமல் புல்லுக்கட்டுலாம் காமிச்சு நிற்கக்கூடாது. பழகினவங்க போகலாம்,
பழகாதவங்க போய் நீ புல்லுக்கட்டை காமிக்கிறேன் வக்கைக்கட்டை காமிக்கிறேன்னு கொண்டு போய் பையிலேருந்து 2 எடுத்து நிமித்தி காமிச்சோன்னாக்கா முட்டி குடலை உருவி தள்ளிட்டு போயிரும்டா. எவனாவது உன் பேச்சை கேட்டு ஜல்லிக்கட்டு காமிக்க முன்னாடி எங்கள் தளபதி சொன்னாப்புல இந்தாங்க புல்லுக்கட்டு அப்படின்னு போய் முன்னாடி நின்னாங்கன்னு வச்சுக்க, குடலை உருவி போட்டோம்டா. இது ஒரு குட்டி கதை சட்டி கதைன்னு தூக்கிட்டு வர்ற நீ ஒன்றும் இல்லை. அவர் திமுக தான் அந்த ஜல்லிக்கட்டு காளையா. பல கட்சிகளும் அதுக்கிட்ட போட்டி போட்டு தோற்று போய் நிற்கும் பொழுது இவர் வந்து புதுசாக அந்த சின்ன பையன் இவர் தானா? எப்பா நீ தான் அந்த சின்ன பையனாப்பா, நீங்கள் தான் அந்த சின்ன பையனா? இவர் அந்த சின்ன பையன் பாக்கெட்டில் கையை விட்டு உள்ளே வந்து அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கிட்ட புல்லுக்கட்டை காமிச்சோடனே அது அப்படியே மடங்கி உட்காந்துருச்சான். இவர் தோல் மேலே கையை போட்டு அப்படியே கூப்பிட்டு போனார். ஏப்பா நீ காமிச்சோனையே அப்படியே உங்ககிட்ட பம்மி உட்காந்ததுக்கு அப்புறம் அப்படியே தோல் மேலே தடவிக்கிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு நீ தூக்கி கொஞ்சம் நீயே நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி நினச்சியே நீ ஏண்டா ஏண்டா எவ்வளவு எதிரிகளை எத்தனை பேரை பார்த்துட்டு வந்த இயக்கம் 75 வருட பயணம் ராஜகோபாலாச்சாரியிலேருந்து எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு உட்காந்துருக்கு இயக்கண்டாது. இவர் வந்து பாக்கெட்டில் கையை விட்டு இந்த புல்லுக்கட்டை தூக்கி காமிச்சாரா. அந்த ஜல்லிக்கட்டுக்கால அப்படியே இவரை பார்த்து பம்மியை உட்காந்துருச்சான். என்ன கருமமோ என்ன இலவோ. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் எல்லோரும் கிராமமாக போய் பார்ப்பாங்க, மக்களை பார்ப்பாங்க. ஐயா அம்மா ராசா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா உங்களுக்கு நான் இது செய்வேன் அதை செய்வேன், அதனால் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே தவிர ஒருத்தவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கலை, ஒரு கூட்டமாக போட்டிருக்காப்புல. போடும்பொழுது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் கிராமமாக வந்து ஓட்டு கேட்பேன், எல்லா மக்களையும் நான் திண்ணையாக வந்து டோராக வந்து ஒவ்வொரு மக்களையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு வாஸ்தவம், அது ஒரு லாஜிக், அதான் நடைமுறையும் கூட. இவன் எலெக்ஷன் முடிஞ்சு இவர் சிஎம்மாக ஜெயிப்பாரான். சிஎம்மாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா கிராமத்துக்கும் வருவேன் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கும் வரமாட்டேன், இந்த மாதிரி வெயிலில் எங்கேயாவது கூட்டத்தை போடுவேன், அல்லது இந்த மாதிரி ஏதாவது கோடி குழாப்பு மாதிரி ஒன்று போட்டு அந்த குடாப்புக்குள்ளே கூட்டத்தை போடுவேனே தவிர நான் ஊரெல்லாம் வரமாட்டேன், வர முடியாது. ஏன்னா எனக்கு நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சணும், நான் கோவாவுக்கு போகணும், எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அதனால் மக்களை சந்திப்பதற்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதான் மறைமுகமாக நம்ம தலைவர் சொல்ல வர்றாப்புல. எனக்கு இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, ஏண்டா ஒரு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸ்டேஜ் போட்டிங்க, இந்த கோழி குடாப்பு மாதிரி ஒரு குடாப்பு அடைச்சிட்டிங்க, சரி ரைட்டு, அதுக்குள்ளே மக்களை கொண்டு வந்தாச்சு. அப்போனா ஏற்கனவே ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் சேர் போட்டு அங்கேருந்து தான் யாருமே பேசுவாங்க. இந்த மட சாம்பிரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த பஸ்ஸுக்கு மேலே 100 ஸ்டேஜை போட்டு அதுக்கு மேலே ஏறி போய் நிற்கிறாயா. நாம் தமிழர் கட்சியில் தேர்தலை அலசினா கூட இந்த மாதிரியான ஒரு மடப்பையில் அடிமுட்டால நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜமக்காலத்தில் வடிகட்டிய முட்டாளாக இருக்கான் அவன். ஒன்று இந்த செட்டப் எதுவுமே இல்லாமல் ஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் பஸ்ஸை போட்டு அது மேலே ஏறி நின்று பேசுகிறானாங்க, சரி ஓகே ஸ்டேஜ் போடல பஸ்ஸை ஸ்டேஜாக பயன்படுத்திக்கிறாங்க மேலே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸ்டேஜ் போட்டு அது மேலே பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாட்டி அது மேலே ஒரு மேடையை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று பேசுகிறான் அவன். அது என்னென்னா இந்த ஹீரோவாக வர்றாங்கல்ல, அதாவது ஹீரோவாக நடிச்சுட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அல்லது அரசியல் பற்றின எந்த ஒரு அறிவும் இல்லாமல் மாமியாருக்கு சோப் போடுறது, அப்புறம் நடிகைகளை வந்து கவர்ச்சியாக நடிக்க விட்டு அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை தேர்த்தி காசை பார்த்துட்டு தான் ஒரு ஹீரோவாக ப்ரமோட் ஆகிக்கிறது. இப்படி இந்த வழியை ரூட்டு போட்டு வர்றாங்களோ ஒரு ஹீரோவாக, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவாக பிரபலமாக வரும் பொழுது அங்கேருந்து சரி அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறது, ஹீரோவாகிடுச்சு, சரி காசு இவ்வளோ இருக்குது, சரி போர் அடிக்குது ஒரு அரசியல் வச்சு ஆரம்பிப்பேன் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய தாட் என்னவாக இருக்குன்னா, அவங்க முழுக்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே கைத்தட்டல்கள் தன்னை நோக்கி மட்டுமே இருக்கணும், மக்களுடைய பார்வை என்னை நோக்கி மட்டுமே இருக்கணும், லுக் அட் மீ, எனக்கு நான் தான் படத்தில் ஹீரோ. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனோம்னாக்கா எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய மைக்கும் என்னை நோக்கி தான் இருக்கும், எல்லாருடைய கேள்வியும் என்னை நோக்கி தான் இருக்கும், எல்லாருடைய கண்களும் என்னை நோக்கி தான் இருக்கும், எல்லாருடைய காதுகளும் நான் பேசுவதை மட்டுமே தான் கூர்மை திட்டி கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கணும். அப்படியாப்பட்டாக பழகி இப்போ ஒரு கூட்டம்னாக்கா அப்படி நடக்காது. ஒரு கூட்டத்துக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் வர்றாருனாக்கா அந்த ஊரில் உள்ள மாவட்ட செயலாளர் வருவார், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வருவார், அந்த தொகுதியினுடைய எம்பி வருவார், அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய செயலாளர் லொசுக்கு அந்த கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் சீனியர் யாராவது இருக்காங்கனாக்கா அவங்க இவ்வளோ பேர் மேடையில் உட்கார வச்சு ஒருத்தராக பேசி மக்கள்கிட்ட கருத்தை சொல்லுவாங்க. இது அரசியலாக பண்பட்டு வர்றவங்க செய்கிறது. ஆனால் இந்த சினிமாவில் ஹீரோவாக மட்டுமே நடிச்சுட்டு அப்படியே அரசியலுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா,
சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, சரி அரசியலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வராங்களா அவங்க. அந்த சினிமாவில் இருக்கும்பொழுது இந்த ஹீரோ ஃபேஸை காமிச்சு தான் மட்டும்தான் படத்தில் நான் இருந்தனாக்கா 100 பேர் அடித்து காலி பண்ணுவான். அப்போ எல்லாருமே திரையில் என்னை மட்டுமே தான் பார்ப்பாங்க, விஜய் விஜய் விஜய்ங்கிற குரல் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த மேடையில் நான் மட்டும்தான் நிற்கணும். அப்போ ஒரு ஸ்டேஜ் போடு, அதுக்கு மேலே பஸ்ஸை போடு, பஸ்ஸுக்கு மேலே ஒரு ஸ்டேஜை போடு, அதுக்கு மேலே என்னன்னாக்கா நான் மட்டும்தான், எனக்கு கீழே தான் எல்லாரும். இப்போ நான் பேசுகிறது மட்டும்தான் எல்லோரும் கேட்கணும், வேறு எவனும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த மமதையில் தான் தலைவன் பேசிகிட்டு இருக்காப்புல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் டெல்லியில் ஏதாவது நிக்க போறீங்களா? அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக் எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள் கிளாரிட்டியாக இருப்பாங்க, மக்கள் அரசியலாக இருப்பாங்கனாக்கா ஏற்கனவே அரசியல் படுத்தி வச்சுருக்கோம். அதனால் மக்கள் ஷார்ப்பாக இருக்காங்க, கல்வியை கொடுத்துருக்காங்க, அரசியல் கொடுத்துருக்காங்க, இங்குள்ள தலைவர்கள் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ் மண்ணுக்குன்னு மிகப்பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த மக்கள் பக்குவப்பட்டிருக்காங்க. மக்கள் பக்குவப்பட்டு தானே ராஜா இருக்காங்க, நீ தான் பக்குவப்படாமல் இருக்க. மக்களாக இருக்காங்க, நீ தான் மாக்களாக இருக்க. அப்போ இது வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொன்னாராம், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு எலெக்ஷன் அது அப்படின்னு சொல்லி. அது எப்படிங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படிங்க எலெக்ஷன் இருக்கும்? நீங்கள் என்ன எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறீங்களா, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நிற்கிறீங்களா? அப்படி இருந்தால் தான் டெல்லி. அப்படின்னா டெல்லி இல்லையே. ஐயோ ராஜா இங்கே வா ராஜா, உன்னை அப்படியே எடுத்து அப்படிங்கிற அப்பா எவ்வளவு திட்டிருக்கு என் பிள்ளைக்கு. என்ன அறிவுடா ராஜா, என்ன அறிவு. சே, மாமியாருக்கு சோப் போட்டு ஹீரோனுக்குலாம் இம்புட்டு அறிவு இருக்கான்னு ஊரில் கேட்குறாங்கப்பா. நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிறதுக்கு நேரம் இருக்குது, இந்த பயலுக்கெல்லாம் பாருங்கள் இம்புட்டு அறிவு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்கலாம் கேட்குறாங்க. என்ன அறிவுடா உனக்கு, நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவராகி நீ சிஎம் ஆகி நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். நீ சிஎம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வாயில் லாலிபப் வச்சு சுற்றிட்டே இருப்போம். ஏண்டா ஏதாவது அரசியல் புரிதல் இருக்கா? அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்னாங்க, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் தான். இங்கே ஒருவேளை திமுக ஜெயிக்காமல் ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுனாக்கா அது அதிமுக ஸ்டேட் ஒன் பாலிடிக்ஸாக இங்கே ஆட்சி செய்வதாக ஆகாது. பிஜேபி தான் ரூல் பண்ணோம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இங்கே சிஎம் ஆக இருந்தாருனாக்கா 4 வருஷம் இருந்தாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை, அந்த 4 வருஷத்தில் யார் சிஎம்மாக இருந்தாருனாக்கா ஹெச் ராஜா தான் சிஎம்மாக இருந்தாப்புல. 4 வருடம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஹெச் ராஜாவுடைய ரூலிங் தான் இங்கே நடந்துச்சு. ஹெச் ராஜா தான் சிஎம் ஆக இங்கே இருந்தார். அப்போ ஹெச் ராஜா பிஜேபி RSS டெல்லியினுடைய குரலாக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த எலெக்ஷனில் நாம் ஜெயிக்கணும், நாம் ஜெயிக்காமல் வேறு கட்சி ஜெயிச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக தமிழ்நாட்டு குரலாக இருக்காது, டெல்லியினுடைய குரலாக மட்டுமே தான் ஒழிப்பார்கள். ஒருவேளை நீங்கள் அதிமுக தோற்று போனாலுமே ஒரு 34 சீட்டுக்குள்ளே அவங்கள தோக்கடிக்கணும். 31, 32 லாக் பண்ணணும். இல்லைனாக்கா 34, 35 போயிட்டாங்கனாக்கா ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாயிடும். 34 சீட்டுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நினைக்கிறேன். ஒருவேளை எண்ணிக்கை கூட குறைச்சா இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன். அப்போ அத்தனை சீட்டு 34 நினைக்கிறேன். அத்தனை சீட்டு இருந்துச்சுனாக்கா ஒரு ராஜ்யசபாவுக்கான ஆளை அனுப்ப முடியும். ஒரு ராஜ்யசபாவுக்கான ஆளை அதிமுக அனுப்பினால் கூட அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டினுடைய குரலாக அவங்க ஒழிக்க மாட்டாங்க. அவங்க பிஜேபி கொண்டு வர அனைத்து திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு மசோதாவை சட்டமாக்குகிற ஒரு எம்பியாகத்தான் ராஜ்யசபாவில் இருப்பாங்க. பழனிசாமி ஆட்சியில் அப்படி தான் இருந்தாங்க. அதிமுக பாமக இந்த 2 கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் போட்ட ஓட்டுனால தான் விவசாய சட்டம் மசோதா சட்டமாக நிறைவேறியது. நீட்டு உள்ளே வந்ததுக்கு காரணம் இவங்க தான். இது போன்று பல இந்த மண்ணையும் மக்களையும் பாழாக்குகிற அனைத்து மசோதாக்களும் சட்டமாக மாறுவதற்கு காரணம் அதிமுக சார்பாக அனுப்பப்பட்ட அத்தனை ராஜ்யசபா எம்பிக்களும் போட்ட ஓட்டுகள் மட்டுமே. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் போடுற எம்பிக்களுக்கான எம்எல்ஏகளுக்கான ஓட்டு என்பது அது டெல்லிக்கும் அது உள்ளே சேர்ந்துருக்கு. 34 எம்எல்ஏ ஒரு கட்சி கிடச்சிச்சுனாக்கா ஒரு ராஜ்யசபா எம்பி அனுப்பலாம் அவங்க நேரடியாக. அதனால தான் சொல்கிறாரு, அப்படி அனுப்பிடக்கூடாது. அப்படி அனுப்புனாக்கா தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்களை பிஜேபி கொண்டு வரும் பொழுது நாம் எதிர்ப்போம். ஆனால் நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை விட 34 எம்எல்ஏ ஒரு கட்சி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அனுப்பி அவங்களுக்கு அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து மசோதாக்களையும் ஓட்டு போட்டு சட்டங்களாக நிறைவேற்றுவார்கள். அதனால் அப்படி நம்ம பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த எலெக்ஷன் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூறுகட்ட குக்கர், இந்த முண்டக்கலப்பை, இது எப்படி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் நிற்கிறீங்களா, இது எப்படி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எலெக்ஷனாக, இந்த புளிப்பு முட்டாய் காமெடியெலாம் வேறு எங்கேயாவது பண்ணுற அந்த நீலாங்கரில் இன்னொரு வீடு இருக்குல்ல, நாய்க்குட்டி தூக்கி கொஞ்சிடல, அந்த நாய்க்குட்டிகிட்ட போய் இந்த புளிப்பு காமெடியை பொண்ணு, அந்த நாய்க்குட்டி சிரிக்கும். நாங்களாம் சிரிக்க மாட்டோம்.
மோசர கட்டாய கட்சி ஆரம்பிச்சு தலைவராகி சிஎம் ஆக போகிறேன். சிஎம் உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இல்லை, இதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்ல. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற போர் அப்படியா? சரி, இதுக்கு ஒரே ஒரு கிளிப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதுக்கு மிகச்சிறந்த பதிலாக இருக்க முடியுமே தவிர நாம் இதுக்கு ஒரு விரைவுரை போட்டு ஒரு பொழிவுரை எழுதி என்னால் ஒரு 10 நிமிஷம் பதில் கொடுக்க முடியும். நம்ம நிறைய பேசியாச்சு அதெல்லாம் ஒரே ஒரு கிளிப்பை மட்டும் இப்போ ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு என்னங்கிறத அந்த 10 நிமிஷம் உரையை அந்த 10 செகண்ட் கிளிப் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடும். விஜய் ஃபேன் சும்மா தான் சொல்றாங்க. நீங்க சிங்கர் சொன்னீங்க, சிங்கர் சிங்கிள்ஸ்னா என்ன புரியவே இல்லை. சண்டைக்கு வரணுமா? அந்த சின்ன பையன் எப்படி அந்த பெரிய மனுஷனை பார்த்து சிங்கிள்ஸுக்கு வா, சண்டைக்கு வா, அவன் ஒரு விஜய் ரசிகர், எப்படி சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த விஜய் என்கிற தாவேகா தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து சண்டைக்கு வா. இது தாவேகாவுங்க திமுக தான், இது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான். நீ சண்டைக்கு வா டேய், ஏண்டா நீ சுண்டு வரல மேலே பட்டுற போதுடா, ஓரமாக போய் எங்கேயாவது கம்பு சுற்றிட்டு இருக்கான். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? ஈக்கில்லை. அணிலுக்கு என்னடா வேலை? என்ன போட்டு தாலியாக இருக்கிறேன், ஓரமாக போ, சாட்டை துறைமுறை இருப்பான், அவன்கிட்ட போய் சண்டை போட்டு போ. இங்கெல்லாம் வரப்படாது. ஓகே, சிறுவர்களை கிணத்து போக. விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஏண்டா இவ்வளோ குரல் கொடுத்து மக்களும் விஜய் வேற இல்லை, நாங்கள் நகமும் சதையும் உடலும் ரத்தமும் நரம்பும் முறுக்கும் அப்படி இப்படின்னு பேசுறிய, சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சட்டெல்லாம் கிடைக்கிறிய. சரி, இப்போ நான் என்ன கேட்க போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை திரும்பவும் நான் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுக்கு நான் ஒரு கிளிப் எடுத்து போட்டிருக்கேன். அந்த கிளிப்பே ஒரு 10 நிமிஷம் உரையே 10 செகண்டில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். கரூர் 41 பேரை கொண்டு தலைமை ஏர்போர்ட் வந்தாப்புல அந்த கிளிப்பு. இவர் தான் மக்களோட சதையும் நரம்புமாக இருக்கிறாரா? நான் ஓட்டண்டா சாமி, தெரிச்சு ஓடுறான், இல்லங்கால் பிடரில் அடிக்க ஓடுறான். இந்த நீலாங்கரை வீட்டில் இருந்தப்போ யாராவது வந்து பார்த்தா கூட இப்படி ஒரு ஓட்டத்தை விட மாட்டான் போல் இருக்கு. இல்லை, ரசிகர்கள் வந்து பார்த்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ கூட இப்படி ஒரு ஓட்டத்தை விட்டிருக்க மாட்டாங்க போல் இருக்கு. போலீஸ் ட்ரைனிங்கில் கூட இப்படி ஒரு ஓட்டத்தை விட்டிருக்க மாட்டாங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா பதில் சொல்லிட்டு போடான்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, நீ இல்லைன்னு கூட வச்சுக்கிறாஜா, உன் கட்சி ஆளுங்க இல்லைன்னு கூட வச்சுக்கிறாஜா, காவல்துறை தாங்க காரணம், திமுக தாங்க காரணம், இல்லை இவர் தாங்க காரணம், அவர் தாங்க காரணம், பாதுகாப்பு குறைபாடுங்க, என்ன காரணமாக சொல்லணுமா இல்லையா? உன் கூட்டத்தை வந்து 41 பேர் செத்து போயிருக்காங்கனாக்கா நீ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ராஜா, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீ பாட்டுக்கு எனக்கு என்னாச்சுன்னு முறுக்கி தோளில் போட்டு ஒன்று என்ன அர்த்தம்? நீ தான் 41 மக்கள் சாகும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத நீ தான் மக்களும் நாளும் அப்புறம் நகமும் சதையுமாக, அப்புறம் வந்து உடலும் உறவுமாக, குடலும் இதுவுமாக, இதுவும் முடியுமாக ஏண்டா நீ. பெர்ஃபார்மன்ஸ் அழுகிறாப்லையா? ஆன்ஸை துப்பிட்டு வராப்புல, ஆன்ஸு போட்டிருக்காப்புல போல தலைவாணி. பெர்ஃபார்மன்ஸ் எமோஷன் ஆகிட்டாப்லையா, ரொம்ப எமோஷன் ஆகிட்டாப்லையா. இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஸ்கிரிப்டு லீக் ஆகிருக்கு. அந்த ஸ்கிரிப்டு இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் இந்த இப்போ வந்து மைக்கிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு திரும்ப ஒரு 3 நிமிடம் கழித்து திரும்ப வரவும், கண்ணீர் சிந்தவும், அழுகவும்,
இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை பேப்பரில் பார்த்துட்டு போகிறானே தவிர அந்த மக்கள்கிட்ட பேசும்பொழுது உண்மையிலே எமோஷன் ஆகி அழுகை வந்து நிப்பாட்டி அந்த அழுகை அடக்குவதற்காக நான் அழுகுறது மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி போய் நின்றுட்டு வந்ததாக இல்லை. அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நடிப்பை அப்படியே நீ ஃப்ரேமில் போட்டிங்கன்னாக்கா கைத்தட்டலாவது கிடச்சிருக்கும், பணமாவது கிடச்சிருக்கும். திரும்ப மேடையில் நடிக்கிறான், சினிமாவில் நடிக்க மாட்டேங்கிறான். இவனெல்லாம் என்னென்னு சொல்கிறது? அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை போடுறான். அது ஸ்கிரிப்ட் பேப்பராகவே அப்படியே இருக்கு அவனுக்கு எழுதி கொடுத்தது. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரில. லயலாமன் எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோ மோசமான ஒரு ஸ்கிரிப்ட் லயலாமனே லூஸ் போனால் எழுதி கொடுத்துருக்க முடியும். இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ஸ்கிரிப்டை நான் பார்த்ததே இல்லைடா. அப்போ தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றுவதற்கு இந்த ஸ்கிரிப்ட் போதும். மேடம் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே 2 சொட்டு கண்ணீர் சிந்துறது மாதிரி அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறது மாதிரி இருந்தோம்னாக்கா என் ரசிகர்களை ஈஸியாக ஏமாற்றிடுவேன். நான் உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் ஈஸியாக மாற்றிடுவேன். அவங்களாம் முட்டாள், அடிமுட்டாள்கள். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்கள. அவங்க முட்டாள், நான் போடலாம் வந்துகிட்டே இருப்பாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பரதேசியம் எங்கே போனாலும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதோட விளைவு தானே இது. அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் இங்கே. இதை யாரும் அசைக்க முடியாது. ஐயோ, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா? ஐயோ, அதாவது இவர் மக்களை நேசிக்கிறாராம். ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களை நேசிக்கலையா, அதனால் இவர் மக்களை நேசிக்கிற நான் வேணுமா, நேசிக்காது அவர் வேணும். வேண்டா, திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ போகுது. அவங்க போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், வில் நாட் அலௌடு அப்படிங்கிறது அந்த காவல்துறை சொல்லுதுனாக்கா காவல்துறையுடைய மந்திரியாகக்கூடிய சிஎம் சொல்லி தான் அவர் சொல்ல முடியும். சிஎம் அனுமதி இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அப்போ அந்த ஸ்டாண்ட் எடுத்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஒன்றிய அரசனுடைய ஒட்டுமொத்த தன்னுடைய பலத்தையும் கொண்டாந்து நிப்பாட்டிருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் முன்னாடி நின்று போகணும். இல்லைனாக்கா 6க்கு போகலனாக்கா 6-5 கண்டெம்ட் எடுப்பேன், நானே வந்து கொளுத்துவேன், இதெல்லாம் நானே வந்து தீயை ஏற்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த பலத்தையும் கொண்டாந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த வாசலை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கு. முன்னாடி போலீஸ், அது மட்டும் இல்லாமல் துணை ராணுவம் வேறு, போலீஸை மட்டும் நிப்பாட்டிட்டு இந்த அரசாங்கம் சொல்லுது வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுது. வி ஆர் நாட் அலோயிங், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ எங்கே போகணும் நீ? ஏண்டா அப்போ எங்கடா போனேன்? ஏண்டா ப்ளோயரு எங்கே ப்ளோ பண்ண போனேன்? இப்போ நீ ப்ளோ பண்ணியிருக்கணும்ல. ஆணவ படுகொலை நடக்குது, கவின் ஆணவ படுகொலை. ஆணவ படுகொலை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட நீ எழுதலை, ஒரு கண்டனம் கூட இல்லை. ஆணவ படுகொலைக்கு எதிராகவோ, சனாதனத்துக்கு எதிராகவோ, மனுஸ்மிருதிக்கு எதிராகவோ, அல்லது அந்த வர்ணாசிரமத்திற்கு எதிராகவோ இது வரைக்கும் ஒரு பேச்சு கூட பேசினது கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை கூட வாயில் வந்தது கிடையாது. இவன் வந்து மக்களுக்காக பேசுகிறவனா, ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்கு எதிராக பேசுகிறவரான். அப்படி இருக்கும்போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். சரி, இது வந்து அணில் ஆமை சண்டை, இதை நம்ம தலையிட வேண்டாம். இது அணிலா ஆமையா அப்படிங்கிறது அவங்க அடித்து காமிச்சு அவங்க நிரூபிச்சுக்கிட்டோம். நாம் ஜஸ்ட் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம்ல. அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? ஏண்டா ஊழலை பற்றிலாம் நீ பேசலாமாடா? சமீபத்தில் தான் புலி படத்துக்காக 15 கோடி ரூபா உன்னுடைய வருமானமாக காட்டாமல் பிளாக் மணியாக கருப்பு பணமாக மறைச்சி அந்த 15 கோடிக்கு உள்ள 30% வரியை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தவறை செய்ததற்கு 1.5 கோடி ரூபா உனக்கு பெனால்ட்டி வேறு போட்டாங்க. இப்போ நான் அந்த 15 கோடிக்கான வரியை கட்டிடுறேன், ஆனால் அந்த பெனால்ட்டியை வந்து நீக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அதற்கு ஒரு கேஸ் போட்டு நீங்கள் போனீங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, காரி துப்பி என்ற அறிவு கட்ட நாயை நீ பண்ணது தவறு, இந்த தவறை மறைப்பதற்கு பல வேலைகள் செஞ்சு அரசாங்கம், காவல்துறை, அதற்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தவறு செஞ்சேன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன், அதற்கான ஃபைன் தான் உனக்கு போட்ட அந்த 1.5 கோடி ரூபாங்கிறது. அதற்காக இந்த ஃபைனெல்லாம் தள்ளுபடி செய்ய முடியாது, இந்த ஃபைனை நீ கட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லி 1.5 கோடி ரூபா பெனால்ட்டி போட்டு அந்த நீ செஞ்ச லஞ்சம் ஊழலை மறைப்பதற்காக தண்டனையாக 1.5 கோடி ரூபா உனக்கு நஷ்டஈடு போட்டாங்க, ஃபைனு பெனால்ட்டி போட்டாங்க. நீ வந்து சொல்கிற லஞ்சம் ஊழல் செய்து தான் இந்த திமுக வந்து சொத்து சேர்த்துருக்கு. நீ ரொம்ப யோக்கியனா? நீயே இல்லை, நீ யோக்கியனான்னு கேட்குறேன். உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக கொடுக்க முடியுமா? யோக்கியனுக்கு இருட்டில் என்னப்பா வேலை? இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடு. உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட்டு 10 இயர்ஸுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒரு பிடிஎஃபாக பப்ளிக்கில் போட்டுரு. நீ எவ்வளோ பெரிய யோக்கியங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வரைக்கும் பாருங்கள். என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கிளியராக இருக்குங்க. இவ்வளோ தாங்க நான் சம்பளம் வாங்கினேன், பூரா ஒயிட் மணி தான், பிளாக்ல நான் வாங்குறதே கிடையாது.
அதோட நான் யாருக்கும் நீலாங்கரில் எனக்கு மட்டும் தான் வீடு வாங்கிருக்கே தவிர எந்த நாய்க்குட்டிக்கும் நான் வீடு வாங்கி கொடுக்கலங்க. என் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கிளியராக இருக்குங்க. அந்த நாய்க்குட்டிக்கோ யாருக்கோ என்னுடைய பேங்க்லேருந்து டிரான்சாக்ஷன் ஆனதே கிடையாதுங்க. அப்புறம் அந்த ஒரு குழந்தைகளுக்கான காஃப் சிரப் ஒன்று, அந்த காஃப் சிரப் கம்பெனி வந்து காஞ்சிபுரம் கிட்ட இருக்குது. அந்த காஃப் சிரப் கம்பெனியில் ரெடியான காஃப் சிரப்பை குடித்து வட மாநிலங்களில் பல குழந்தைகள் இறந்து போனாங்க. கிட்னி ரெண்டுமே டக்குன்னு ஃபெயிலியர் ஆகி இறந்து போனாங்க. ஷார்ட் பீரியடில் நிறைய குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியரில் இறந்து போனாங்க. எடுத்து பார்த்தோம்னாங்க இந்த காஃப் சிரப்பு தான் காரணம். எல்லாம் பச்சிளம் குழந்தைகள். ஏன்னா அந்த காஃப் சிரப் ஓனர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்த நடிகர் விஜயினுடைய சொந்த சித்தி பையனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் நடிச்சிட்டு இருப்பாப்லையே, அந்த படத்தில் நடிப்பாப்லையே, அவருடைய சொந்த அண்ணனுடைய மாமனார். அந்த கம்பெனிக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா டேபிளில் அந்த ஃபைல் இருக்குது. அமலாக்கத்துறை ஃபைன் போட்டிருக்கு, விஜயையும் சேர்த்து உள்ளே வச்சுருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இல்லைனாக்கா நீ டிரான்சாக்ஷனை காமிப்பா, 10 டிரான்சாக்ஷன் இந்த வரைக்கும் பாருங்கள், நான் கிளியருங்க, ஒயிட் கலர். நான் ஒயிட் கலர், ஏன் கரைபடியாத கைகள் இது, அவ்வளோ சுத்தமான கைகள். நான் போட்டெல்லாம் 10 வருஷம் டாக்குமெண்ட் எடுத்து போட்டெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு திமுக காரங்களை போட சொல்லுங்கள், முதல்வரை போட சொல்லுங்கள், கேளுங்க. நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. யோக்கியதை நிரூபிச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் உள்ளவன்ட்ட கேள்விகள்டா. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். ஐயோ, இந்த புளிப்பு காமெடியை பண்ணாதன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிற நீ. ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? நீ நிகழ்ச்சி நடத்திருக்க, உங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துது. நீ நிகழ்ச்சி நடத்தும் போது நீ பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாம்பீட் ஆயிருக்கு, அதற்கு நீ தான் பொறுப்பேற்கணும். ஒருவேளை வேற யாராவது காரணம்னாக்கா அது நீ தான் போய் சொல்லணும். ஏன்னாக்கா உன் பேரில் உன் கட்சியின் பேரில் தான் நீ வரணும்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இத்தனை பேர் தான் வருவோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேரை கூட்டு வந்திருக்கீங்க. கொடுத்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல, விதிமுறைகளில் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்க. திரும்ப ஆம்புலன்ஸை உள்ளே விடலை. அவன் மயங்கி விழுகும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நீ, வர்ற ஆம்புலன்ஸை கிண்டல் பண்ணிட்டு இருந்த நீ, அங்கே போய் 10 ரூபா பாட்டில் பாடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் படக்குன்னு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இதெல்லாம் முடிஞ்சு அந்த இறப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஆதவர்ஜனா என்கிற சில்பா குமார் அந்த வளர்ந்து கட்ட பரதேசி அவன்கிட்ட சொல்கிறான், இங்கேருந்து நம்ம உடனடியாக எப்படியாவது எவாக்குவேட் பண்ணியே ஆகணும், நிலமை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிலமை சீரியஸ் ஆகுதுனாக்கா அந்த சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீ கேட்டிருக்கணும். கேட்டு அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் ஆக்கி திரும்ப இயல்பு நிலை கொண்டு வந்துருக்கணும். ஒருவேளை சீரியஸ் நிலைமைனாக்கா மக்களை காப்பாற்றிருக்கணும், அல்லது காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் களத்தினு. இவ்வளவு பொறுப்புகளுடைய நீ பட்டுக்க முறுக்கி தோளில் போட்டுக்கிட்டு பின்னங்கால் பிடரையில் இடிக்க ஏர்போர்ட்டுக்கு ஓடன, ஏர்போர்ட்டில் நிற்கிற ப்ரெஸ் பீப்புள் கேட்கும் பொழுது அங்கேயும் பதில் சொல்லாமல் ஓடன, ஒரு கோலை ஒரு தொடநடுங்கி ஒரு முண்டக்கலை பண்ணி இவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு அப்புறம் ஓ மேலே வழக்கு போடாமல் யார் மேலே வழக்கு போடுவாங்க? யார் மேலே வழக்கு போடுவாங்க? இவ்வளோ தளவு செஞ்சுட்டு என் தவறே செய்யாத என் மீது வழக்கு போடுறீங்களே அப்படின்னாக்கா அங்கே உள்ள மக்கள் ஈஸியாக, அந்த தொண்டர்கள் அவங்க கட்சியில் உள்ள ரசிகர்கள் ஈஸியாக நான் ஏமாற்றிடுவேன். ஒரு டைலாக் எமோஷனாக அப்படி பேசினாலே கேட்டு பழகிட்டாங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அவனுங்க முட்டாள்கள், அடிமுட்டாள்கள் அவனுங்க அப்படின்னு நம்பிக்கையில் நீ பேசிட்டு இருக்க. ராஜா, எலெக்ஷனில் தெரியும் யார் முட்டாள் என்று. எலெக்ஷன் மக்களை மட்டும் முட்டாள்னே நினைக்காத. மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அதனால் மக்களை யார் முட்டாள்னு நினைக்கிறாங்களோ தேர்தலில் மக்கள் யார் முட்டாள்னு அவங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க, நிரூபிச்சிருவாங்க. அதனால் வெயிட் அண்ட் சி. முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். என்னடா டைலாக் இது, எரிச்சல் ஆகுதுடா. டே தயவுசெய்து ஆளை மாத்திரா. இது நீ அதான் அந்த லயலாமன் எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு மொக்கையாக அவன் மட்டும் தான் எழுத முடியும். டே ரொம்ப லோவாக இருக்கடாது, இந்த பஞ்செல்லாம் ஒர்க்கே ஆகாது. இது பொது வழியில் போட்டினாக்கா உன்னுடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு உன்னால் ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்க, பொதுமக்களுடைய ஸ்விங்கர்ஸ் ஓட்டு வேணும், பொதுமக்கள் ஓட்டு வேணும். இந்த பஞ்சு லயலான்னு கேட்டோம்னாக்கா நீ முட்டாள் என்பது மக்கள்கிட்ட அப்பட்டமாக நிரூபிக்கிற. முட்டாள்னா அப்பட்டமாக நீ அவுத்து போட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அதனால் இந்த பஞ்சு லயலாக்கு எவன் எழுதி கொடுத்தானோ ரைட்டரை தயவு செஞ்சு மாற்றிடு. லூஸ் மோனோ அல்லது லயோலாவோ எவனாக இருந்தாலும் உடனடியாக அவனை மாற்றிடு. இது ஒஸ்ட்டாக இருக்குது, ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து பேசவே முடியாது. இது என்ன பஞ்சு டயலாக் இது? அவன் வெற்றி வாக்குச்சாவடின்னு போட்டாங்கன்னா வெற்றினாக்கா அது விஜய் வாக்குச்சாவடினா என்னடா இது? என்ன சம்மந்தப்படுத்துகிற, என்னத்தை பேசுகிற நீ? இது எரிச்சலாகுதுடா. பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். அதாவது பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது நம்பர் 1 இருக்குமா? நாமக்கல்ல உங்கள் கட்சியில் உள்ள ஒரு பெண்ணை கட்சி பொறுப்பாளர் ஒருத்தவன் ஆள் இல்லாதப்ப வீடு புகுந்து அந்த வீடியோட வந்துச்சுல்ல,
அதுக்கப்புறம் கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா? ஏன்னாக்கா ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருக்கான், அதனால அவன் கட்சியை விட்டு நீக்கணும். கட்சியில் தன்னுடைய பொறுப்பை வைத்து தன்னுடைய நிர்வாகியான அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு கட்சியில் உள்ள பெண்களை பாலியலாக சுரண்டுகிறார். அப்போ அவன் ஒருவேளை எம்எல்ஏனா என்ன பண்ணுவான்? அந்த அந்த தொகுதியில் உள்ள அந்த பெண்களெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிட்டு. அப்போ இவன் கட்சியில் இருக்கக்கூடாது, கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீக்கலாம், அவன் பொறுப்பை விட்டும் தூக்கவே இல்லை. அப்போ மற்ற கட்சி பெண் நிர்வாகிகளையும் அதே மாதிரி பாலியலாக சுரண்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே சுரண்டிருக்கான், வீடியோ இருக்குது. அவனை கட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நீ கட்சியில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நாம் ஆட்சியில் பயங்கரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு விடுவோம். கட்சியில் உள்ள வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு திமுகவுக்கு வந்துச்சு. இதெல்லாம் நடக்கும். திமுகலேருந்து அங்கே போவாங்க, இங்கேருந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகலேருந்து இங்கே வருவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதுக்காக கட்சியிலேருந்து வெளில போனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணை ரொம்ப ஆபாசத்தாக்குது இணையத்தில் பண்ணது உங்கள் கட்சி தொண்டர்கள். அது மட்டும் இல்லை, நடிகர் சத்யராஜனுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவங்க திமுகவில் ஐடி விங்கில் பொறுப்பாளராக இருக்காங்க. அந்த திவ்யா சத்யராஜ் ஏதோ பேசும்பொழுது தாவேக்காவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. அதை இந்த கூட்டத்துக்கு வந்த இந்த முண்டக்கலப்பைகள்கிட்ட அந்த நியூஸ் சேனலை சார்ந்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறானுங்க, ஆம்பளைங்க சொன்னதுலாம் நல்லா பதில் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதாவது பாலியலாக அவங்க கிண்டல் கேலி செய்வது. திவ்யா சத்யராஜை அவங்க பார்க்குறதும் சத்யராஜனுடைய சாயல் மாதிரியே இருப்பாங்க. அதனால் சத்யராஜ் அப்பானாங்க அவங்க சாயலில் தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சத்யராஜோட பொண்ணு சத்யராஜ் சாயலில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க கேட்டதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்றானுங்க. அதாவது அவங்கள பொதுவாக திட்டத்துக்கு என்ன நம்ம பயன்படுத்துவாங்க? வீட்டில் ஒரு ஆணை திட்டுவதற்கு, வீட்டில் இல்லை பொதுவாக பொதுவெளியில் அந்த பொதுப்புத்தில் திட்டம் பொழுது பொட்டை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதை அவனை ப்ரொவோக் பண்ணும். பொட்டனாக பொண்ணு அல்லது திருநங்கை அப்படின்னு சொல்கிறதாக அர்த்தம். அவள் பொதுப்புத்தியில் ஒருத்தனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு இழிவு செய்வதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு பெண்ணை இழிவு செய்வதற்கு அதை ஆண், பார்ப்பதற்கு ஆண் போன்று இருக்காங்க, குரல் அந்த மாதிரி இருக்கு, அல்லது பார்க்குறது சத்யராஜ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஏங்க சத்யராஜுங்கிறவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய நடிகர். அவருடைய பெண்ணுக்கே இந்த நிலைமைனாக்கா அப்போ இங்கே பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க தாவேக்காவை விமர்சிக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நிலைமை இருக்கும்? எவ்வளவு ஆபாசத்தாக்குதல் இணையத்தில் இந்த தாவேக்கா கட்சி சேர்ந்தவங்க பண்ணியிருப்பானுங்க. இவ்வளவுக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா, திவ்யா சத்யராஜோட சகோதரர் சிபிராஜ் இருக்காருல்ல, அவர் தாவேக்கா ஆதரவாளர். அவர் தாவேக்கா ஆதரவாக தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாப்புல, ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ உங்கள் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகரினுடைய சகோதரி திவ்யா சத்யராஜ் அவங்க இன்னொரு கட்சியில் இருக்காங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் கட்சி இப்போ என்ன பண்ணுவாங்க? திவ்யா சத்யராஜ் சிபிகிட்ட போய் கேட்பாங்கல்ல, ஏன்டா லூசு பையன் அந்த கட்சியில் இருக்கிய, இங்கே பாரு என்ன மாதிரி பேசுகிறாங்க பாரு, இப்போ உன்னுடைய சகோதரின்னு தெரியும்ல இவங்களுக்கு, நீ அந்த கட்சி ஆதரவாளருங்கன்னு தெரியும்ல, நான் விமர்சனம் வைக்கிறேன், விமர்சனமாக அணுகணுமா இல்லையா? அவன் கட்சியில் உள்ளவங்க பாரு எப்படி பேசியிருக்காங்க பாரு, இதுதான் அவன் கட்சியினுடைய போக்கா? உன் கட்சியினுடைய யோக்கியதை தானா? இந்த கட்சிக்கு தான் நீ ஆதரவு தெரிவிக்கிறியா? இந்த கட்சியில் உள்ள தலைவருக்கு தான் நீ ஆதரவு தெரிவிக்கிறியா அப்படின்னு சொல்லி நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா திவ்யா சத்யராஜ்? இப்போ கேட்பாங்களே. அப்போ யாருக்கு இது அசிங்கம், யாருக்கு அவமானம்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதாவது எல்லா தலைவர்களும் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வெளி மாவட்டத்தில் வந்திருக்கீங்க, எல்லாம் காரு வேனு ஜீப் இடத்துல வந்திருக்கீங்க, போகும்போது எல்லோரும் பத்திரமா சாலையில் மெதுவாக போகணும், பத்திரமா வீடு போய் சேர்ந்துடணும்ப்பா, யாரும் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, ரொம்ப சேஃப்டி தான் நமக்கு முக்கியம், அதனால் பாதுகாப்பாக போய் சேருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனை பாருங்கள், வயசு வருஷாவா நான் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணும், என் பின்னாடி யாரும் வராதிங்க, என்னை துரத்தாதீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க. ஏன்னா நீ கட்சியினுடைய தலைவர் உனக்கே இவ்வளவு தொந்தரவுகள் கொடுக்குறாங்கனாக்கா அப்போ பொதுமக்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் கொடுப்பாங்க? இப்போ உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, மாற்று கட்சியை சார்ந்தவங்களுக்கு அப்போ எவ்வளவு தொந்தரவுகள் கொடுப்பானுங்க? இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். போகும்போது குறுக்க வந்து விழுறானுங்க, கட்சி தலைவர் சொல்வதே கேட்காத ஒரு கூட்டம் இருக்குனாக்கா அப்போ மற்றவங்க சொல்கிறத எப்படி கேட்பானுங்க அவனுங்க? அப்போ உங்ககிட்ட அவ்வளோ தொண்டர் படையே கிடையாது, ரசிகர் கூட்டம், அவ்வளோதான், ரசிகர் மனநிலை உள்ள கூட்டம். நீ தனியாக மட்டும் இந்த கூட்டத்தில் மாட்டினாக்கா உன்னை கை தனியாக, கால் தனியாக, மூக்கு தனியாக, மொழி தனியாக பிச்சு தின்றுவாங்க உன்னைய. அப்படியாப்பட்ட ஒரு ஜாம்பி கூட்டம். மிருதன்னு ஒரு படம் இருக்கும், நம்ம ரவி நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாம்பிஸ் படம் அது. அதில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க கடிச்சு போய் எல்லாம் ஜாம்பிஸாக ஆன்னு வருவாங்க, ரத்தம் குடிக்கிற காட்டேரியா வருவானுங்க. அந்த மாதிரி இந்த கூட்டம் எப்போ பார்த்தாலும் மிருதன் பட கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்கே அவங்கள பார்க்கும் பொழுது. பாருவோம், ஏன் பஸ்ஸு மேடை போட்டு அதுக்கு மேலே ஒரு மேடையை போட்டு ஏன் நிற்கிறானாக்கா, தாவி மேலே விழுறாங்க, அவன் மேலே, விஜய் மேலே தாவி விழுறாங்க, கட்டிக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா என்னடா பண்ணுவோம் தலைவனை பார்த்தா, செத்துருவோனா அவ்வளோ செத்துருவோனா, டே லூசு பையல. இந்த கூட்டம் தான் முழுக்க இருக்குது. ஒன்று என்னன்னாக்கா 2 கை குழந்தைய விட்டு வந்திருக்கேன், நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் தளபதியை பார்க்கணுங்குது.
இன்னொன்று வந்து உசுறு போனால் குழந்தை போனால் போயிட்டு போய் செத்து போனால் இன்னொரு 10 போனானே தளபதியை பார்க்க முடியுமாங்குது. என் புருஷனை விட எனக்கு தளபதியாக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஏங்குது ஒன்று. இந்த கும்பல்லாம் வச்சுட்டு அதனால தான் இதான் அப்போ தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட உள்ளது ரசிகர் கூட்டமே தவிர தொண்டர்கள் கூட்டம் அல்ல, அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் உனக்கே பாதுகாப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம் உங்க தொண்டர்கள்ட்ட இருந்தனாக்கா அப்போ பொதுமக்களுக்கு மாற்றுக் கட்சி சார்ந்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அதனால் இந்த சல்லிசிலியாக நொறுக்கிட்டீங்களாடா அவன் பேசின விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம சில கிளிப்பிங்ஸை வச்சு தான் விளக்கம் கொடுத்தோம். ஏன்னாக்கா ஏற்கனவே பேசிட்டோம், திரும்ப அதே தான் பேசுகிறது மாதிரி இருக்கும். அதை விட அந்த 10 செகண்ட் கிளிப்பிங்கே அதை விட அதிகமான கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நம்ம பார்ப்போம்.